சாட்டை துரைமுருகன் ஒரு சாக்கடை. இன்றைக்கி ரிசல்ட்டு வரட்டுன்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெரிய வாழை இலையை போட்டு அறுசுவை உணவோடு சாப்பாடை வச்சு அதில் கொஞ்சோண்டு மலத்தை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் விஜய் கட்சியன். சாட்டை துரைமுருகன் சொன்ன கருத்து இது. மென்டல் பேல நீ உன் கூட்டணி கட்சி அவன் பேரே தெரியல, உன் தலைவன் பேர என்ன, இவனெல்லாம் ஒரு தொகுதியை கூட இல்லை. நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? முதல் நான் சொல்ல போகிறீங்களா? எந்த தகுதியுமே இல்லாத நீ சாட்டை ஒரு பொம்பளை தான் பேசணும். விஜய் கூட சாட்டை வாடா அவன் கொட்டை யாத்துருவேன் அப்படின்னா எல்லாம் கேட்டானா இல்லையான்னு தெரியல. சாட்டை துரைமுருகன் அவன் உங்கள் அண்ணன் சொன்னான் ஜெயிலுக்கு போனவன நீ போடா போயிட்டு வரலாம், இன்னும் ஒரு 10 வருஷம் உன்னை உள்ளே பிடிச்சி போக்கணும், உன் பிள்ளைங்க பொண்டாட்டிக்கெல்லாம் ரொம்ப வேதனைப்படணும். அதாவது உன்னுடைய வருமானம் டிஎம்கே கொடுக்குதோ, அவன் பேர் என்ன, உன் தலைவன் கொடுக்குறானோ ஒரு வருமானத்துக்கு தெரியாது. ஒட்டுமொத்த சமுதாய வாழ்க்கையும் எப்படி வாழ்கிறது? இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாம் அறிஞ்சு ஆராய்ந்து பார்த்து பேசக்கூடியவன் தான் உண்மையான தமிழன். உனக்கு எந்த தகுதிங்க? நீ தான் படித்தவன். அவன் பேர் என்ன, உன் கொள்கை கட்சி தலைவன், அவன் பேரே ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க. அவனும் ஒரு சீட்டு கூட வரல. நீ எல்லாம் மிகப்பெரிய படிப்பாளி. நான் அரவசீடா, திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் படித்து கரைச்சி குடித்தவன். 2500 சப்ஸ்கிரைபர் தான். என்னால் ரூபா காசு கூட யூடியூப்பில் வாங்க முடியல. ஆனால் உண்மையான ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், யார் வந்தால் நல்லா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறோம். கிட்ட 3 மாதமாக விஜய் பற்றி சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். எதுக்கு அரசியல் வருவார், நல்லது செய்வாருங்கிறதில்ல. ஒரு மனிதனுடைய எண்ணங்களின் முகத்தை பார்த்தால் என்னென்ன நடக்கும் என்பதை அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ பார்த்தியா, எல்லாத்தையும் தூக்கி ஆப் அடிச்சு விட்டாலும் டிஎம்கே எல்லாத்துக்கும் ஆப் வச்சு விட்டான் விஜய். இப்போ இவன் மூஞ்சதுக்கு எங்கே வச்சுக்குவ? ஷார்ட்டேஜ் இருக்குமா? நீ ஒரு சாக்கடை. ஜெயிலில் இருந்தப்போ பீடி கொடுப்பான், சிகரெட் கொடுப்பான், காலை அம்மையோடுவான், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தால் பாவம்னு நினைச்சேன். மட்டமான ஒரு ஆள் நீ. உலக சமுதாயம் ஒட்டுமொத்தமும் வாழ வேண்டும். அதற்கு என்ன கருத்தை நீ சொல்ல வேண்டாம். சும்மா உங்கள் கட்சிக்காரன் சொல்கிறதுக்காக விஜயா கமலா திட்டுறது, டிஎம்கே திட்டுறது, ஏடிஎம் திட்டுறது எல்லாம் உங்கள் பொழப்புக்கு நீ தூக்க மாட்டி சாவலாம் உயிரோடு இருக்கிறத விட. உண்மையாக